எத்தி பால் நல்ல அளவோல பொங்குச்சு பாத்தீங்களா? ஆமா மர்மோளே, நல்ல மனசுக்கு சந்தோஷமாவும் மன நிறைவாவும் இருக்கு பத்துக்க. ஆமாத்தே, பால் பொங்குனது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதே. அதுவும் இல்லாம பால் காய்ச்சின்னு கூப்பிட்ட உடனே எல்லாரும் வந்துட்டா பத்தியா, அதையும் நினைச்சு எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மர்மோளே. எத்தி யாரும் வராட்டாலும் பொங்குத பால் பொங்கதான் செய்யும். ஏக்கா, அந்த திமிரு பிடிச்சவ எப்படி சொல்லுதான்னு பாத்தீங்களா? யாரு வராட்டாலும் பொங்குத பால் பொங்கதான் செய்யுமா. அப்ப நாம வராட்டா கூட அவளுக்கு சந்தோஷம் தான் போலுக்கு பத்தியலாக்கா. அவளை பத்தி தான் நமக்கு தெரியும்ல சின்ன பொண்ணு, பேசாம அமைதியே இரு. இப்ப நீ ஏதாவது கோவமா பேசுற அவ காதுல விழுந்துன்னு வச்சுக்க, அப்புறம் அதையே பெரிய பிரச்சனையா பேசி விடுவா. அதுவும் சரிதான்க்கா, இவன் முன்னாடி மூச்சு விட்டாலே பிரச்சனையாக்கிடுவாள. அவ என்னமும் சொல்லிட்டு போட்டோம், நீ உன் கடமையை செய்யணும்னு வந்திருக்க. உன் கடமையை செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான். நீ எதுவும் வாயை திறந்து அவகிட்ட எதையும் சொல்லிடாத. சரிக்கா. இப்படி முகத்தை கோவமா வச்சுக்கிட்டு நிக்காத சின்ன பொண்ணு, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி நில்லு. இப்படித்தான், அப்படியே திரும்பி நின்னுக்க. கடமையை செய்யறதுக்கு இவகிட்ட என்ன நடிப்பு நடிக்க வேண்டியதா இருக்கு. ஏடி, பால் காய்ச்சும் போதாவது உன் மைனிகாரி வாங்கி கொடுத்த பட்டு சாரியை உடுத்திருக்கலாம்ல? ஆமா, நீங்க பட்டு சாரி எல்லாம் வாங்கிட்டு வருவீன்னு தான் நானும் நேரத்துல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆளை பாரு, பேசாம இருமா. ஏடி, இப்ப நான் என்னடி அப்படி சொல்லிவிட்டேன், பேசாம இருன்னு சொல்லுத? எம்மா, கொஞ்சம் அமைதியா இருந்துரு. ஃபங்க்ஷன் நல்லா சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு, நீ எதையாவது ஒண்ணு சொல்லி என்ன டென்ஷன் ஆக்கிறாத. ஏடி, மைனிகாரி வாங்கிட்டு வந்த பட்டு சாரியை உடுத்துன்னு தானே சொல்லுதேன். எம்மா, எங்க மாமியார் எனக்கு வாங்கி கொடுத்த பட்டு சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஏடி, அது இருக்கட்டும் டி, உன் மைனிகாரி வாங்கிட்டு வந்த பட்டு சாரி எடுத்து உடுத்துட்டி, அப்பதானே அவளுக்கும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். ஓஹோ, இப்பதானே எனக்கு புரியுது. மருமக சந்தோஷப்படணும்னு என்ன பட்டு சாரியை மாத்தி உடுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியோ? ஏடி, என்னடி நீ என்னத்த சொன்னாலும் ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க. உன் மைனிகாரி வாங்கிட்டு வந்த பட்டு சாரியை உடுத்துறேன்னா நானும் பாத்துக்கிடுவோம்ல சேலை எப்படி இருக்குன்னு. நல்ல கதை விடாதம்மா. உன் மருமக வாங்கிட்டு வந்த பட்டு சாரியெல்லாம் வீட்டுல உழைச்சி பார்க்காமலாம் அங்க கொண்டு வந்திருப்பிய. நான் கட்டும்போது அந்த சேலை டிசைனையே பார்க்க போறியாக்கும். இது தேவையில்லாதது பேசிக்கிட்டு இருக்காதடி. மருமகனை பத்தியா அளவோடு நாங்க வாங்கி கொடுத்த பட்டு வேஷ்டி சட்டையை உடுத்திக்கிட்டு நிக்காரு. நீ மட்டும் தாண்டி பட்டு சாரியை கட்ட மாட்டேக்க. ரசனை கட்ட மனுஷன் பாத்தியாட்டி, மருமகன் பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் நாங்க வாங்கி கொடுத்ததை உடுத்திருக்காரு. அதான் சொல்லுதம்ல, அந்த மனுஷன் ரசனை கட்ட மனுஷன். ஆமா ஆமா, ரசனை கட்ட மனுஷன் தான். அதனால தானே இவளை கல்யாணம் பண்ணிருக்காரு. என்ன மருமகளை சொல்லுதா? இது அது ஒண்ணு இல்லத்தே, மேனகாவுக்கு அவங்க மாமியார் வாங்கி கொடுத்த பட்டு சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதே கட்டிக்கிடட்டும். ஒண்ணு இல்ல, அது இல்ல, ஏதோ ஒரு ரசம் அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தியா, அதான் என்னன்னு கேட்டேன் பாத்துக்க. அதுவாத்தே, மத்தியான சாப்பாடு இப்ப அங்க செய்ய ஆரம்பிச்சிருப்பாவுல, ரசம் தாளிக்கிற வாசம் அடிக்க பாத்துருங்க, அதத்தான் சொல்லிட்டு இருந்தேன், வேற ஒண்ணு இல்ல. என் மருமவ எவ்வளவு சிம்பிளான மருமவ. ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு விருந்துக்கு போனா கோழி அடிச்சு குழம்பு வைக்கலையா, ஆட்டை அடிச்சு அவியல் வைக்கலையான்னு கேட்டுட்டு இருப்பாவோ. ஆனா என் மருமவ ரசம் தாளிக்கிற வாசம் அடிக்கின்னு எவ்வளவு சந்தோஷமா சொல்லுதா. நான் அதிர்ஷ்டக்காரி, எனக்கு கிடைச்சது சிம்பிளான மாடர்ன் மகாலட்சுமி மருமவ. இங்க வந்து மாமியா மருமவள பொழந்துகிட்டு இருக்கேளா, எப்படியே இருங்க. என்னங்க சிரிச்சுக்கிட்டே நின்னு போட்டோக்கு போஸ் கொடுத்த மாதிரி நின்னுகிட்டே இருக்குதிய? ஆமா, ஏம்ல இப்படி சிரிச்சுக்கிட்டே நின்னுகிட்டே இருக்கா? போட்டோ தான் அப்பவே எடுத்தாச்சே. அது எம்மா, இங்க பாருங்க, பாலை காய்ச்சாச்சுல, வந்திருக்க சொந்தக்காரவே எல்லாத்துக்கும் பால்லாம் ஊத்தி கொடுக்கணும். நீங்க போய் எல்லாத்துக்கும் கொடுங்க போங்க. மருமோள, நம்ம போய் எல்லாத்துக்கும் பாலாத்தி கொடுப்போமே. எத்தி, பாலை ஊத்தி அவங்க கொடுக்கட்டும் தே. எவ்வளவு சொந்தக்காரவே வந்திருக்காங்க, நம்ம எல்லாரையும் வாங்க வாங்கன்னு வரவேற்காண்டாமா. இதுக்குதான் மருமோள ஒருத்தி வீட்டுல பொறுப்பா இருக்கணுங்கிறது. ஆமா மருமோள, அப்புறம் வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடலன்னு வச்சுக்க, அதை வேற ஒரு பிரச்சனையா தெருவுல எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாவோ. ஆமத்தே, நம்மளையும் மதிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்களையும் வாங்க வாங்கன்னு வரவேற்காண்டாமா. ஏல மருமக சொல்லுதான் சரி. நீ போமக்கா ஒரு தட்டுல பேப்பர் டம்ளர் நிறைய வச்சிருந்த மத்துக்க, அதுல பாலை ஊத்தி எல்லாத்துக்கும் கொடுத்துறேன்னு. சரிம்மா. ஆமா, ஏல உங்க அப்பா எங்க? ஏமா, அவரு மத்தியான சாப்பாட்டுக்கு தண்ணி கேன்லாம் எடுக்க போயிருக்காருமா. சரி சரி, அப்ப அவரும் நல்ல பொறுப்பான மனுஷனாதான் இருக்காரு. நீயும் போமக்கா பொறுப்பான மவனா நடந்துக்க மக்கா, எல்லாத்துக்கும் பாலாத்தி கொடுத்துறேன்னு. சரிம்மா. என் மருமவ வீட்டுல உள்ள எல்லாரையும் பொறுப்பானவங்களா மாத்திட்டாள. ரொம்ப பெருமையா இருக்கு மருமவள, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. எத்தி, இது சத்தம் போட்டு சொல்லாது எத்தி, பக்கத்துல நின்று கேட்கப்பட்டவங்க எல்லாம் நம்ம மேல கண்பூர் வச்சு விடுவாவ. சம்மந்தியம்மா, ரொம்ப சந்தோஷமா பாலை காய்ச்சிட்டிய. இந்த வீட்டுல நீங்க நல்லபடியா எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷத்தோட நிம்மதியா இருப்பீங்க. ஏம்மா, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த வீட்டுல நாங்க எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா நிம்மதியா தான் இருக்க போறோம். நீயும் உன் மருமகளை எவ்வளவு ஒத்துமையா இருக்கீங்களோ அதுக்கு
ஒரு படி மேலதான் நானும் எங்க மாமியாரும் ஒத்துமையா இருக்க போறோம். வேணும்னா பாருங்க. ஏய் அப்பா, இவ மாமியா மருமக பிராணத்தை ஓவராலா பேசிக்கிட்டு இருக்கா. இது எங்க போய் தான் முடியும்னே தெரியலையே. சும்மா எந்த நேரம் பார்த்தாலும் இந்த பரிமள பாட்டியும் சின்ன பொண்ணையும் குத்தி குத்தி கட்டிக்கிட்டே இருக்காமா. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தான் நமக்கா. ஆமா ஆமா சந்தோஷம் தான். சமந்திமா வாங்க சாப்பிட போலாம். சமந்திமா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டுமே, இன்னொரு அரை மணி நேரம் கழியட்டும், அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுக்கிடுதான். அதுவும் சரிதான். வாங்க தே, நம்ம தெருக்காரவி எல்லாம் வந்திருப்பாவ, எல்லாரையும் வாங்கன்னு போய் வரவேற்போம். சரி மருமோளே. தீமுறை பிடிச்சவா, வார்த்தைக்கு வார்த்தை நானும் என் மாமியார் ஒத்துவே இருக்கும், நாங்க நிம்மதியா இருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காள. இவெல்லாம் ஒரு மனுஷியா? இப்ப நானும் என் மருமகளும் சண்டை போட்டு தெருல கிடந்து குடிமி பிடி சண்டை போட்டோம்னா நல்ல நிம்மதியா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பா எம்மாவா. எந்த நேரத்துல இவள பெத்தேன்னு தெரியலம்மா. ஏன் தான் இந்த புத்தியோட இருக்காளோ? இவ ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கும்னு சொல்லிவிட்டு கடைசியில எனக்கும் என் மருமகளுக்கும் சண்டை இழுத்து விட்டுருவா போலுக்க. இனி இவ பேச்ச யாரு கேட்க போறா? இவ வீட்டு பால் காட்சிக்கு வந்ததே தப்பு, பட்டு எடுத்து உடுத்துட்டின்னு சொன்னா அதுக்கு 1000 குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கா. சொந்தமா வீட்டை கட்டி பால் காய்ச்சதமே பெத்தவளுக்கு ஒரு மணம் துணி எடுத்து கொடுப்போம்னு அவளுக்கு கொஞ்சமாவது நினைப்பு இருந்திருக்கா? என் மாமியா வாங்கி கொடுத்தா பட்டு சேலை, என் மாமியா வாங்கி கொடுத்தா பட்டு சேலைன்னு பீத்திக்கிட்டு இருக்காள. எனக்கு ஒரு கண்டாங்கி சேலை வாங்கி கொடுக்கணும்னு அவளுக்கு ஒரு நினைப்பு இருந்திருக்கா? பெரிய பெருமையில பேசுதா, பெருமையில. ஏக்கா பாத்தியலக்கா என் மாமியார் எப்படி புலம்பிட்டு போறாவுன்னு. இங்க பாரு சின்ன பொண்ணு, அவங்க என்னமும் புலம்பிட்டு போட்டோம், நீ எதுவும் பேசிடாத, அமைதியே இருந்துருவதுக்க. ஆமாக்கா, நீங்க சொன்னதும் சரிதான். அம்மா எந்த நேரம் மக பக்கம் சாய்வோன்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்த வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். மீனகாவுக்கு மாப்பிள்ள நீங்க எடுத்து கொடுத்த பட்டு வேஷ்டி சட்டை அளவோல உடுத்திருக்காரு, அதுக்கு அவன் என்ன சொல்லுதுன்னு பத்தியா? ரசனை கிட்ட வராம. ஏக்கா இவள கெட்டுறதுல இருந்தே தெரியலையா அவர் உண்மையிலேயே ரசனை கெட்டவர்னு? ஆமா ஆமா, அது சரிதான் சின்ன பொண்ணு. இது தங்க அப்பதான் மனசுல நினைச்சுக்கிட்டே சிரிச்சு எங்க மாமியார் என்னன்னு கேட்டுவிட்டாவோ. நானும் எதையோ ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டேன். சிரிப்புதான் வருது ரசனை கட்ட மனுஷனை நினைச்சு. இவ என்ன இங்க வந்திருக்கா? இவளதான் நம்ம கூப்பிடவே இல்லையே. நல்ல சீவி சிங்காரிச்சு நல்ல மினிக்கிட்டு வந்திருக்காள்ல. மீனகா, இந்த மொய் கவர் உங்க வீட்டு பால் காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாயில வளமுடன். மொய் கவர் என்ன வெறும் கவர் தானே? ஆமா மீனகா, கடைக்கார அண்ணாச்சி மொய் கவர் வாங்கும்போது வெறும் கவரை தான் கொடுத்தாரு பாத்துக்க. மீனகா, உங்க ஊர் கடையில மொய் கவர் வாங்கினா அதுல பணம் எல்லாம் வச்சு தருவாங்களோ? மீனகா சும்மா கிண்டல் பண்ண மத்துக்க. மொய் கவர்ல பணம் வச்சிருக்கேன். அது சரி, இந்த அக்கா மொய் கவர்ல பேர் எழுதாம கொடுக்காவளேன்னு நினைச்சுக்கிடாத. நான் கொடுக்கிற பணமும் கவரும் உனக்கு உபயோகமா இருக்கணும் மீனகா, அதுக்கு தான் பேர் எழுதாம கொடுக்க மத்துக்க. இதுல உள்ள பணத்தை எடுத்துக்கிட்டு நீ கவரை கசக்கி தூர போட்டுருவ. ஆனா இதுல நான் இப்ப பேர் எழுதாம கொடுத்தேன்னு வச்சுக்க, கவரும் புத்தம் புதுசா இருக்குல்ல, அதை அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டேன்னா நீ அடுத்தது ஏதாவது விசேஷ வீட்டுக்கு போனா கூட இந்த மொய் கவரை யூஸ் பண்ணிக்கிடலாம்ல. ஆமா, எவ்வளவோ லட்சம் பணத்தை போட்டு வீட்டை கட்டி இருக்கோம், ஒரு 2 ரூபா கொடுத்து என்னால மொய் கவர் வாங்க கிடையாதா? ஐயோ மீனகா, புரியாம பேசாத. இப்ப மொய் கவர்ல நிறைய கடையில கிடைக்கவே மாட்டேங்குது பாத்துக்க. அப்படியா? ஆமா மீனகா, இத பத்திரமா வச்சுக்கேன்னு சொல்லுதம்ல. ஆமா, மொய் கவர் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், உங்களை நான் கூப்பிடவே இல்லையே. உங்க வீட்டுக்கு நான் வரவே இல்ல. தெருவுல வச்சு உங்க மாமியார் கிட்ட தான் சொன்னேன் எங்க வீட்டு பால் காட்சிக்கு வாங்கன்னு. ஆனா உங்க மாமியார் வராம நீங்க வந்திருக்கிய. கூப்பிடாத வீட்டுக்குலாம் எப்படிதான் வர்றதுக்கு மனசு வருதோ? ஏங்கா 5-6 கவர் எல்லாம் தூக்கிட்டு வந்தேளோ, வாசில குழம்பு கூட்டு கறி எல்லாம் எடுத்துட்டு போலாம்னு. இங்க பாரு மீனகா, நீ இப்படி பேசதெல்லாம் கேட்டு எனக்கு கோபம் வரணும் தான். ஆனா எனக்கு இப்ப வராது, ஏன் தெரியுமா? நான் இப்ப நல்லவளா திரும்பிட்டேன். அதனாலதான் என் மாமியார் வர முடியாத ஃபங்க்ஷனுக்கு என் மாமியார் சார்பா நான் வந்திருக்கேன். நான் எவ்வளவுதான் திருந்தினாலும் பழச மறக்க முடியாது பத்தியா. இதுக்கு முன்னாடி எல்லாம் நாம 2 பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருந்தோம். சொல்ல போனா உன்னுடைய உடன்பிறவா சகோதரி தானே. நீ எனக்கெல்லாம் பால் காட்சிக்கு சொல்லணும்னு அவசியமே இல்ல மீனகா. இது நம்ம வீடு. ஓஹோ, இது நம்ம வீடா? மேனு செல்லா, இங்க பாருங்கக்கா, வந்தியலா சோத்த தின்னியலா போனேலான்னு போயிட்டே இருங்க பாத்துடுங்க. சும்மா நான் திருந்துட்டேன் நீ திருந்தல அப்படி இப்படின்னு குறை சொல்லுத வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க. காணாத குறைக்கு இது என் வீடு, நம்ம வீடு இல்ல. நான் யாரும் என்ன வந்து விசேஷ வீட்டுக்கெல்லாம் கூப்பிடலன்னு வச்சுக்கிடுங்க. அவங்க வீட்டு வாசப்படியவே நான் மிதிக்க மாட்டேனே. சரி மீனகா, சரி சரி. நாம என்ன சொல்லுதோ என்ன சிரிச்சுக்கிட்டு சரி சரின்னு சொல்லுதாவோ.
சரியான சூடு சொரண கெட்டவ. இவெல்லாம் என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் அவன் மாமியார் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இவகிட்ட ஒரு வார்த்தை கூட நான் சொல்லல. ஆனா முந்தி அடிச்சு வந்திருக்கா பாறான். ஓசி சோறு திங்கிறதுக்கு நம்ம என்னத்துக்கு வீராப்புல மொய் கவர்லாம் வேண்டாம்னு சொல்லணும். நல்லா ஓசி சோறையும் தின்னுக்கிட்டு வீட்டுக்கு 2 நாளைக்கு தேவையான சோறு குழம்பு கூட்டுக்கறி எல்லாம் அள்ளிட்டு தானே போவா. திமிரு பிடிச்சவா என்ன பார்த்தா ஓசி சோறுன்னு சொல்லிட்டு போறேன். எம்பி உனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சோ? உங்க மாமியா கிட்ட சண்டை போட்டுட்டு அங்க அம்மா வீட்டுல வந்து கிடப்பா 10-15 நாளா. அப்போ எந்நேரம் என் பின்னாடியே தான் சுத்துவா. ஏக்கா அவிய வீட்டுல குழம்பு நல்லா இருக்கும், இவிய வீட்டுல அவியல் நல்லா இருக்கும், இவிய வீட்டுல பழைய கஞ்சி நல்லா இருக்கும் லிஸ்ட் போட்டுலாம் வச்சிருப்பா. சரியான வலிச்சு நக்கி இப்ப என்ன பார்த்து ஓசி சோறுன்னு சொல்லிக்கிட்டு போறா. தீமுறை பிடிச்சவா நீ என் கையில என்னைக்காவது ஒரு நாளாவது மாட்டாமலட்டி இருப்ப. அப்ப துவால உரிச்சு போடுவேன். என்ன கீதா மேனா உன்னை ரொம்ப நேரம் படுத்த சிட்டின மாதிரி இருந்துச்சு. அதே பால் காய்ச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம்லக்கா. எப்ப வந்தியே எப்படி இருக்கியா நல்லா இருக்கியாலா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருந்தாக்கா. வேற ஒண்ணு இல்ல. இல்ல ஏதோ கூப்பிடாத வீட்டுல வாசல் படியில கூட காலம் மிதிக்க கூடாது அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் கேட்டேன் பத்துக்க. அதுவாக்கா அது எங்க மாமியார் தான் இங்க வருவாவோன்னு மேனக்கா நினைச்சுக்கிட்டு இருந்தாளா. நான் வந்துட்டேன் பத்தியா. ஓஹோ அதுக்குதான் அப்படி சொன்னாளா கூப்பிடாத வீட்டுக்கு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு. என்னக்கா இப்படி காமெடியா பேசிக்கிட்டு இருக்கிய மேனகா? நான் வந்ததுக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? ஏக்கா அது வந்து அவன் என்ன சொன்னானா, ஏக்கா நீங்க சாப்பிட்டுட்டு இங்க இருந்துட்டு தாங்க போனோம், 2 நாள் கழிச்சு தாங்க போனோம், இங்கேயே தங்கிருங்க. நம்ம ஒரு காரங்கெல்லாம் வேன்ல வந்தாவல்ல அவங்க எல்லாம் வேன்ல போனாலும் போகட்டும், நான் உங்களை கார் பிடிச்சி உங்க வீட்டுக்கு அனுப்பிவிடுதாங்க. அதனால 2 நாள் நீங்க தங்கிட்டு தாங்க போனோன்னு ஒரே பாச மழைய பொழிஞ்சுக்கிட்டு இருந்தா பாத்துடுங்க. அப்படியா சொன்னா? நான் நினைச்சேன் உங்க மாமியார் தானே அவ கூப்பிட்டா ஒன்னு அவ கூப்பிடவே இல்லையே, அதனால கூப்பிடாத வீட்டுல எப்படி காலடி எடுத்து வச்சியான்னு உன்னை யாசிட்டு இருந்த மாதிரிலாம் கேட்டுச்சு எனக்கு. ஏக்கா நீ உங்க காதுல அப்படி தப்பா விழுந்திருக்கும்க்கா. நீங்க மனசுல நல்ல எண்ணத்தை வச்சு ஒரு விஷயத்தை கேளுங்க, நல்ல விஷயமாவே கேட்கும். அதே நீங்க மனசுல கெட்ட எண்ணத்தோட ஒரு விஷயத்தை கேளுங்க, அவங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு கெட்ட விஷயமாவே தாங்க தெரியும். அப்ப நீ என்னவோ நல்லவ மாதிரியும் நான் என்னவோ கெட்டவ மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்க. அது அவங்களுக்கு புரிஞ்சா சரிதான். வாங்கிட்ட போய் பேச வந்த பாரு என்ன சொல்லணும். இவகிட்ட இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருந்ததே ஏன் தப்புதான். சீக்கிரமா மொய் பணத்தை கொடுத்துக்கிட்டு முதல் பந்திலேயே சாப்பிட்டு ஊரை பார்க்க கிளம்பணும். வந்துட்டா இவன் என்னமோ திருந்திட்டானா, அடுத்தவன் எல்லாரையும் பழி சொல்லிக்கிட்டு இருக்கா. மேனகா இந்த அக்கா எல்லாரும் என்ன பத்தி ஏசுதாவோ, ஆனா எனக்கு ஏன் கோவமே வர மாட்டேக்கு. என்ன காரணம்னு எனக்கு தெரியும். என்ன தெரியுமா? நான் தான் திருந்திட்டேன்ல. மர்மலா கொண்டுட்டு வந்த சீர்சனத்தை எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டேல்ல? ஆமாத்தே எல்லா பொருளையும் அடுக்கி வச்சாச்சு. இது ரமேஷ் தம்பி நாம வாங்கிட்டு வந்த பட்டு வேஷ்டி சட்டையை எடுத்து உடுத்திக்கிட்டாரு. ஆனா மேனகா தான் நாம வாங்கிட்டு வந்த பட்டு சாரியை இன்னும் கட்டவே இல்லத்தே. அது ஒண்ணு இல்ல மர்மலா, என் மவ கிட்ட பட்டு சாரியை காட்டுனேன், ரொம்ப நல்லா இருக்குமா. மைனி நல்ல அளவோல கலர் செலக்ஷன் பண்ணிருக்காவோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப பால் காய்ச்சி வரல அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்கேன் பாத்தியா, ரொம்ப கூட்டமாவும் இருக்கு. எனக்கு இப்ப பட்டு சாரியை மாத்தினா அப்புறம் கசகசான்னு ஆயிரும். அப்புறம் மைனி வாங்கிட்டு வந்த பட்டு சாரி அழுக்காயிரும்லாமா. நான் சாயங்காலம் போல புதுசா உடுத்திக்கிடுவேன்னு சொன்னா பாத்துக்க. ஏ அப்பா பட்டு சாரியை உடுத்தினா அழுக்காயிருமாம்ல. மேனகா அப்படி அவங்க அம்மா கிட்ட சொன்னாலாம். என்னமெல்லாம் சமாளிக்காவோ எப்படி எல்லாம் சமாளிக்காவோ. அவளை பத்தி எனக்கும் சின்ன பொண்ணுக்கும் தெரியாமலா இருக்கு. சரிங்க தே பரவாயில்ல, முதல்ல நீங்க போய் மேனகாவை கூட்டிட்டு வாங்க. சரி மருமோளே, நீ வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் என் மாவ பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா பாத்துக்க. மேனகா எடி மேனகா, எதுக்குமா என்ன கூப்பிட்ட? அங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நின்னு நான் பேசிட்டு இருக்கும்போது பார்த்து நீ கூப்பிடுத. எடி பேசு, உன்னை யாரு பேசாண்டம்னு சொன்னா? உங்க அண்ணனும் மைனியும் சேர்ந்து உனக்கு பால் காய்ச்சிக்கின்னு சீர்வரிசை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா ஒட்டி, நீ அதையெல்லாம் பார்க்காண்டமா? அதுக்குதான் உன்னை கூப்பிட்டேன் பாத்துக்க. என்னது பால் காய்ப்புக்குன்னு எனக்கு சீர்வரிசை வாங்கிட்டு வந்திருக்காவளா? எங்க பாப்போம் சீர்வரிசை எல்லாம் என்ன இருக்கு பாரு, என்ன அளவோல இருக்குன்னு பாரு. என்னமா இதெல்லாம் வீட்ல கிடக்கப்பட்ட 5-6 பாத்திரத்தை எல்லாம் நல்ல கழுவி பறக்கி கொண்டுட்டு வந்த மாதிரி இருக்கு. இத பார்த்து சீர்வரிசைன்னு சொல்லிட்டு இருக்கா? என்னட்டி சொன்ன? பழைய பாத்திரத்தை எல்லாம் கழுவி பறக்கி கொண்டுட்டு வந்த மாதிரி இருக்கா? ஆமா பின்ன அப்படிதானே இருக்கு. இப்படி 5-6 10 பாத்திரத்தையும் அழுவி போன பல வகைகளையும் கொண்டு வருவியன்னா நான் இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கேன். எடி வாய் அடக்கி பேசுறதுக்க. என்னமா பேசிட்டு இருக்க? உனக்கு இது நியாயமா தெரியல? என்ன எங்க வீட்ல என்ன பாத்திர பண்டம்லாம் இல்லாமல நாங்க இருக்கோம்? நீங்க எல்லாரும் கொண்டு வருவிய, நாங்க அதுல காப்பி வச்சு குடிக்கணும், சோறு தப்பங்கி திங்கணும், குழம்பு வச்சு சாப்பிடணும்னு. புது வீட நம்ம மவ கட்டி இருக்காள, காலி வீடா இருக்க, ஒரு சோஃபா செட்டை வாங்கி போடுவோம்,
கட்டிலு ஃப்ரிட்ஜ் அப்புறம் வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் எல்லாம் வாங்கி போடுவோம், ஒரு காரை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு உன் மருமகளுக்கு தோணி இருக்குமாமா? எங்க அண்ணனுக்கு எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாம்மா. ஆனா உன் மருமவ இருக்காளே, உன் மருமவ அவ என் மைனிகாரி, அண்ணனுக்கு ஆர்டர்ல போட்டிருப்பா. 10 பைசா கூட செலவழிச்சிருக்க கூடாது. நான் கொண்டு வந்த பொருள்லயே 5-6 10 பாத்திரத்தை கழுவி பொறுக்கி வீட்டுல கொண்டு தள்ளிடலாம், அதையே சீர்வரிசையா நினைச்சு உங்க தங்கச்சி பெருமைப்பட்டுக்கிடுவான்னு கனவு கோட்டையெல்லாம் கட்டி இருப்பா உன் மருமவ. இடி திமிரா பேசாத பத்துக்க. இதுல காணாத குறைய ஒவ்வொரு நேரம் என்கிட்ட வந்து நின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, உன் மைனிகாரி பட்டு சாரி எடுத்து கொடுத்துருக்க, அதை கேட்டுட்டீன்னு. இடி நான் இவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், என்னடி ரொம்ப ஓவரா திமிரா பேசிட்டு இருக்கா? பின்ன திமிரா பேசாம என்னம்மா இப்படி 5-6 பாத்திரத்தை கொண்டு போட்டுக்கிட்டு சீர்வரிசைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே? எங்க மாமியார் மாமனார் பார்த்தா உடனே என்ன எவ்வளவு கேவலமா நினைப்பாவோ? என்னடி கேவலமா நினைக்க போறாவோ? உனக்கெல்லாம் இப்படி வீடு தேடி வந்து சீர்வரிசை பொருளை கொடுக்க மாட்டியா? அதுதான் தப்பு. என்னவோ இந்த சீர்வரிசையெல்லாம் பார்த்தா உன் மாமியா கேவலமா பேசுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே? நீ மட்டும் எங்களுக்கு மதிப்பு மரியாதையோட வந்து எங்க வீட்டுல வந்து பால் காய்ச்சிக்கு பத்திரிக்கை வச்சு எங்களை கூப்பிட்ட. தெருவில் இருக்கப்பட்ட 4 பேர் மாதிரி தானே எங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்த. நீ எங்களை எப்படி நினைச்சியோ? நானும் 4 பேர மாதிரி 100 ரூபா துட்ட கொடுத்துட்டு போலாம்னு தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் மருமவ தான். ஏம்மா உன் மருமவ என்ன சொன்னா? வீட்டு பக்கமே போக கூடாதுன்னு சொன்னாளோ? வாய மூடிடி. வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு என் மருமவ சொன்னாளா? நீ பாட்டியாட்டி? அவ நமக்கு மரியாதை இல்லாம 4 பேர் மாதிரி நம்மள நினைச்சாலும் நம்ம கடமையை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதுவும் முக்கியமா என் கடமையை நான் செஞ்சுதான் ஆவேன்னு அவ பணத்தை எல்லாம் செலவு பண்ணி இவ்வளவு பொருளையும் வாங்கி எடுத்து கொண்டு வந்து உன் வீட்டுல வந்து இறக்கி இருக்கா. நீ என்னடானா எவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்கடி? ஆமா, அப்படியே வீடு நிறைய வந்து இறக்கிட்டாவோ. சொல்ல போனா உன் வீட்டு வாசப்படியே நான் மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் டி. ஆனா அதையெல்லாம் மீறி என்னங்க கூட்டிட்டு வந்ததே என் மருமவதான் டி. அவ பேச கேட்டு நானும் என் மவனுங்க வந்த மாதிரி எங்களை சொல்லணும். ஏமா ரொம்ப உன் மருமவளை அப்படியே தூக்கி வச்சு பேசத என்ன? என்னம்மா இப்படி நான் அடிச்சு போட்டா? அடிச்சு போட்டியாவா? நீ பேசுற பேச்சுக்கெல்லாம் உன்னை நடுத்தெருல தூக்கி போட்டு மிதிக்கணும் டி. என்னடி ரொம்ப ஓவரா துள்ளாட்டம் போட்டு கிடக்க? இங்க பாருடி, இனி ஒரு நேரம் என் மருமவளை பத்தி நீ ஏதாவது வாயை திறந்து பேசுன வாயை உடைச்சிருவேன் பாத்துக்க. அப்புறம் நானும் எங்க மாமியாரும் ஒத்துமையா இருக்காம்னு சொல்றதுக்கு வாய் இருக்காது பாத்துக்க. நானும் என் மருமவ ரொம்ப சந்தோஷமா அவ கடமையை செய்ய வந்திருக்காள, எவ்வளவு பொறுப்பா வந்திருக்கான்னு சந்தோஷப்பட்டுற இருந்தா எவ்வளவு திமிரா பேசுதடி நீ. பாரு உன் திமிருத்தனத்தை எல்லாம் இனி எங்க கிட்ட காட்டுனேன்னு வச்சுக்க வாயை உடைச்சிருவோம் டி. இனி நீ ஆச்சு உன் மாமியாராச்சு, இனி என் வீட்டு பக்கம் வந்துடாத பாத்துக்க. ஓவரா ஆடாத டி. காலம் ஒரு நாள் மாறதான் செய்யும், அப்பதான் நீ எங்களை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிடுவ. கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ பேசாம இரு மருமோள. இப்படி எடுத்தறிஞ்சு பேசப்பட்டவகிட்ட எல்லாம் உன்னை விட்டு கொடுக்கலாம் முடியாது பாத்துக்க. அம்மா மருமோள விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு என்ன போட்டு ஏசிக்கிட்டு இருக்கியேம்மா? வாய மூடிட்டி. நீ எல்லாம் ஒரு மவளா? உன்னையெல்லாம் நான் பெத்தேன்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்குடி. நானும் சரி நல்ல விஷயம் நடக்கப்பட்ட இடத்துல நமக்கு மனசுக்கு சங்கடமா ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட ஒண்ணும் கேட்க கூடாதுன்னு நான் பாட்டு அமைதியா இருந்தேன். ஆமா என்னவோ ரொம்ப ஓவரா பேசுதேடி. எனக்கு கார் தரல, கட்டில் தரல, மெத்த தரல, ஃப்ரிட்ஜ் தரலன்னு. ஆமா நான் உனக்கு பெத்த தாய் தானடி. என்னமோ பெரிய வீட்டை கட்டி பாலை காய்ச்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, பெத்த தாய்க்கு ஒரு முழம் சேலை வாங்கி கொடுக்கணும்னு உனக்கு என்ன இருந்ததாடி? மாமியா எனக்கு வாங்கி கொடுத்தா, அவ வாங்கி கொடுத்தா, இவ வாங்கி கொடுத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, உங்க அம்மைக்கு ஒரு முழம் துணி வாங்கி கொடுத்தியாடி நீ? சீர்வரிசை கேட்கலாம், சீர்வரிசை. நான் என் மருமகிட்டே சொன்னேன், நம்ம இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காண்டா யாராவது பால் காட்சிக்கு போவாவோ அவங்க கிட்ட ஒரு மொய் பணம் 100 ரூபாய் எழுதி கொடுத்து அனுப்பலாம்னு. ஆனா அவ கேட்டாளா? என் சம்மந்தியாரிய யார் முன்னாடி என்னால விட்டு கொடுக்க முடியாது, அவளுக்காக நான் செய்ய வேண்டிய சீர்வரிசை எல்லாத்தையும் செய்வேன் தேனே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்கா. அதுல நீ பேசுற பேரம் பேச்சு. பால காசுனிய ஒரு டம்ளர் பால் எங்களுக்கு தந்தேடி. உங்க தெருல இருந்து வந்திருக்கப்பட்ட எல்லாருக்கும் நீங்க போய் பால் ஆத்தி கொடுத்தீங்களா? நாங்க வந்திருக்கோம்லாட்டி எங்களுக்கு ஒரு டம்ளர் பால் உன் கையால கொடுத்தேடி நீ. ஏமா அது வந்து என்னடி வந்து பாயிண்ட் எடுக்க? உனக்கு வந்தா ரத்தம், மத்த எங்களுக்கு எல்லாம் வந்தா தக்காளி சட்னி ஆட்டி. என் மருமவளை பார்த்தா உனக்கு என்ன இலக்காரமா இருக்காட்டி? இனி ஒரு நேரம் அவளை பத்தி நீ ஏதாவது பேசுன அப்புறம் இருக்கு பாத்துக்க. மருமவள என்ன பாத்துக்கிட்டு நிக்க? வா நம்ம வீட்டுக்கு போவோம். ஏம்மா நீங்க எல்லாரும் இன்னும் சாப்பிடவே இல்லையம்மா? ஆமா சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சல். இவ்வளவு நேரம் நீ பேசுனியே அதுலயே எங்க வயிறெல்லாம் நிறைஞ்சு போச்சு. நீங்க செஞ்ச சாப்பாடெல்லாம் வேஸ்ட் ஆக கூடாதுலம்மா, நீங்களே வச்சு தின்னுங்க 3 நாளைக்கு. வா மருமவள, இனி ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல நம்ம நிக்க கூடாது. என்னடி பாக்க கொண்டு வந்த பாத்திர பண்ட எல்லாத்தையும் இங்க வச்சுட்டு போயிருவேன்னு நினைக்கியோ? இரு அவ்வளத்தையும் வண்டியில ஏத்தி கொண்டு நான் எங்க வீட்டுல கொண்டு போய் இறக்கிடுறேன். மருமவள வா, இவகிட்ட ஒரு பேச்சு நமக்கு தேவையில்லை. வா நம்ம வீட்டுக்கு போவோம். நமக்கும் வீடு இருக்கு, நமக்கும் குடும்பம் இருக்கு. ஐயோ கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமோ? அண்டா குண்டா பித்தளை பாத்திரம் விளக்கு எல்லாம் நல்ல அளவோல இருக்கு. ஐயோ தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே.
எல்லா பொருளையும் இப்ப தரைய தொடச்ச மாதிரி எடுத்துட்டு போயிரு.